கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा होए। இந்த காலை வேளையிலே ஆராதனை வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்தி வரவேற்கிறேன். आज की सुबह की आराधना में आए हुए आप सभी को प्रभु यीशु मसीह के नाम से मैं अभिनंदन करता हूँ, स्वागत करता हूँ। இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் முன்பாக आज की सुबह परमेश्वर के वचन में जाने से पहले நம்ம வேதத்தில் அநேக இடங்களில் வாசிக்கிறோம். சில இடங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஊழியர்களுக்கு வரும் காரியங்கள் குறித்து வெளிப்படுத்துகிறார் சொல்லி பார்க்கிறோம். हम वचन में कई जगह पढ़ सकते हैं कि परमेश्वर अपने संतानों को या अपने सेवकों को आने वाली बातों को पहले ही बताते हैं। இந்த கடந்த சனிக்கிழமை நான் ரெகுலராக படிக்கிற அந்த வேத பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை படிக்கும் பொழுது எனக்குள்ள ஆண்டவர் ஒரு காரியத்தை போட்டார். पिछले शनिवार में जब मैं अध्ययन कर रहा था तो बाइबल से अध्ययन करते समय परमेश्वर ने एक बातों को मेरे मन में डाला। இந்த வேதத்தின் நான் படித்த வேத பகுதி எது என்றால் என்னாகும் 25 அதிகாரத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன் இந்த நாட்களில். तो जो मैं भाग को पढ़ रहा था कौन सा बात है, गिनती 25 अध्याय। என்னாகும் 25 அதிகாரத்தில் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்கிறோம். वहाँ जब मैं उस गिनती 25 अध्याय को पढ़ते वक्त वहाँ पर एक व्यक्ति के विषय में मैंने पढ़ा। நான் படித்த ஒரு வேத பகுதின்னு சொன்னேன், அது வந்து என்னாகும் 25 அதிகாரம். तो मैं जो भाग को पढ़ रहा था वो भाग है गिनती अध्याय 25। அங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது தான் எனக்கு அந்த காரியம் அப்படியாக நான் உன்னுடைய இருதயத்தில் அப்படியே பதிந்து விட்டது. तो वहाँ में मैं एक व्यक्ति के विषय में पढ़ते वक्त वो बातें मेरे हृदय में ऐसी बैठ गया। அவருடைய பெயர் வந்து பினெகாஸ். उसका नाम जो है पिनहास है। பினெகாஸ் குறித்து சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்து நான் தொடர்ந்து செய்திக்கு கடந்து செல்லலாம் நான் இருக்கிறேன். इस व्यक्ति के विषय में कुछ जानकारियों को दे करके मैं आगे बढ़ूंगा। பினெகாஸ் வந்து ஒரு ஆசார் என்பது நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். और पिनहास जो है एक याजक था करके हम सब जानते हैं। அவருடைய தாத்தாவும் ஆசாரியர், அவருடைய அப்பாவும் ஆசாரியர். उसका जो दादा भी याजक थे, उसका पिताजी भी जो याजक थे। ஏனென்றால் நம்ம ஆரோனுடைய குமாரன் எலேசியருடைய மகன் தான் பினெகாஸ் சொல்லி பார்க்கிறோம். क्योंकि यहाँ पर हम देख सकते हैं कि हारून याजक का पोता एलियाजर का पुत्र जो है पिनहास था। இந்த பினெகாஸ்ன்றது வந்து வேதத்தில் 2 பேர் இருக்காங்க. पिनहास नाम का बाइबल में 2 प्रकार का व्यक्ति है। ஒன்னு இவரு ஆசாரியன் பினெகாஸ், जो यहाँ पर एक लिखा हुआ जिसके बारे में याजक जो पिनहास, இன்னொன்று ஏலியினுடைய குமாரன் பினெகாஸ் நான் பார்க்கிறோம் வேதத்தில். और एक जगह में लिखा हुआ है एली का पुत्र पिनहास। और சாமுவேல்ல படிச்சீங்கன்னா நீங்க அதை பார்க்கலாம். यदि आप शामुएल नबी की पुस्तक को पढ़ेंगे तो वहां पर इस व्यक्ति को देख सकते हैं। ஆனா அந்த மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது பொல்லாத மனிதன் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन यदि उस व्यक्ति के बारे में पढ़ेंगे तो वहां पर उसके बारे में लिखा है कि वो दुष्ट व्यक्ति था, लुच्चा था। அந்த காலையில நம்ம பொல்லாத குறித்து நம்ம தியானிக்கிறது தேவையில்லை, நம்ம நல்ல ஒரு குறித்து தியானிக்கலாம். इसीलिए आज की सुबह में दुष्ट या तुच्छ व्यक्ति के बारे में, वो पिनहास के बारे में नहीं पढ़ेंगे, अच्छा व्यक्ति इस याजक पिनहास के बारे में अध्ययन करेंगे। நம்முடைய சுபாவம் என்னன்னா अनेक நேரங்களில் பொல்லாத குறித்து நம்ம அதிகமாக யோசிச்சுட்டு கொண்டிருப்போம். क्योंकि हमारा ऐसा स्वभाव है, अधिकतर हम जो है जो दुष्ट है उसी के बारे में ज्यादा हम विचार करते हैं, सोचते हैं। ஏன் அப்படி பண்ணாங்க, ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அதை குறித்து யோசித்து கொண்டிருப்போம். क्यों ऐसा कहा, क्यों ऐसा बोला, उसी प्रकार का विचार में हम रहते हैं। அந்த காலை வேளையில நம்ம அந்த ஆரோனுடைய பேரனாகிய பினெகாஸ் குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். इसीलिए आज की सुबह हम हारून याजक का पोता एलियाजर का पुत्र पिनहास के बारे में अध्ययन करेंगे। இங்கு பார்க்கிறோம் நம்ம வந்து அவனுக்குள்ள காணப்பட்ட ஒரு காரியம் பக்தி வைராக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तो यहाँ पर हम देख सकते हैं वो जो है एक भक्तिवान ना एक पुरुष है। இந்த காலை வேளையில இந்த நாளினுடைய செய்தியுடைய தலைப்பு பினெகாசினுடைய பக்தி வைராக்கியம். तो आज की सुबह का मेरा संदेश का शीर्षक है पिनहास का जो है वो परमेश्वर के ऊपर रखा हुआ धुन। இந்த கால வேளையில அந்த பக்தி வைராக்கியத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்களில நாம் அநேக நம்முடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், நம்மை சார்ந்து இருக்கிறவர்களோட வாழ்க்கையை பார்க்கிறேன், சிலவங்க நம்ம ஷேர் பண்ணுற காரியங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு பாரத்தோடு கூட உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன். कई बार हम देखते हैं, मैं अपने बारे में या मुझसे जो मिलते हैं हमारे साथ के लोगों के जीवन को जब देखते हैं तो उनका जीवन की भक्ति या उसके जीवन के धुन को देख करके मैं थोड़ा सा दुखी होता हूँ। इसीलिए उस दुख के साथ मैं यहाँ पर खड़ा हूँ। நான் உங்களை குற்றப்படுத்துவதற்காக நிற்கவில்லை, मैं आपको दोषी ठहराने के लिए यहाँ पर नहीं खड़ा हूँ। என் வாழ்க்கையை பார்க்கிறேன், என் வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் இருக்கிறத நான் பார்த்து நான் முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். मैं अपने जीवन में इस बात को लेकर ही आपके सम्मुख में खड़ा हूँ। ஏனென்றால் அநேகர் நம்மளோடு இருக்கிற மக்களை பார்க்கிறோம், அவங்க சொல்ற காரியங்களை பார்க்கும்போது அவங்களுடைய ஆவிக்குரிய தரம் எப்படி இருக்குதுங்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம். क्योंकि जिनके हम आत्मिक लोगों को देखते हैं, हमारे साथ रहने वाले लोगों के जीवन को देखते हैं, उनकी बातों को देखते हैं कि उनका आत्मिक जीवन का स्तर क्या है। நம்மளுடைய பக்தி
வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 4:3 வாசிக்கும் பொழுது பக்தி உள்ளவனே தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிற வாசிக்கிறோம். भजन संहिता 4:3 में वहां पर लिखा हुआ है कि भक्तों को परमेश्वर ने अपने लिए चुन लिया है। படி எக்ஸாம் படிக்கலாம் அதை. पढ़ेंगे उस वचन को। சங்கீதம் 4:3 எழுதியிருக்கிறது, பக்தி உள்ளவனே தேவன் நமக்காக தெரிந்து கொண்டார் என்று. भजन संहिता 4:3 अध्याय 4 वचन 3, या जान रखो कि यहोवा ने भक्त को अपने लिए अलग कर रखा है, जब मैं यहोवा को पुकारूंगा तब वह सुन लेगा। தமிழ்ல அப்படி தெளிவாக எழுதியிருக்கிறது, பக்தி உள்ளவனே தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். जी यहाँ पर लिखा है, या जान रखो कि यहोवा ने भक्त को अपने लिए अलग कर रखा है। ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஒருவேளை நம்ம ஆண்டவர் அழைக்கும் பொழுது நம்ம பக்தியோடு கூட வந்திருக்கலாம். हो सकता है आप इस प्रकार से ना सोचते हो, जब परमेश्वर ने मुझे बुलाए थे उस समय मैं भक्ति के साथ या धुन के साथ आया था। நாம் பக்தியா நம்ம தேசத்துல நிறைய ஜனங்கள் பக்தியோடு இருக்கிறத பார்க்கிறோம். और जहां हम खड़े हैं उस जगह में अनेक लोगों को भक्ति के साथ खड़े हुए, धुन के साथ खड़े हुए हम देखते हैं। ஆனா இந்த இடத்துல நம்ம அதிகமான ஒரு காரியத்தை நம்ம பினகாஸ் வாழ்க்கையில பார்க்கிறோம், பக்தி வைராக்கியமா இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். लेकिन यहाँ पिनहास के जीवन में हम जब देखेंगे तो वहां पर वो भक्ति के साथ वो धुन भी दिखाता हुआ हम देख सकते हैं। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பக்தி வைராக்கியம் எந்த அளவுக்கு இருக்கிறது இந்த நாளில நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படியாக நம்ம காலை வேளையில வந்திருக்கிறோம் சமூகத்துல. आज की सुबह हम इसीलिए यहाँ आए हैं ताकि हम अपने जीवन में उस भक्ति या वो धुन कहाँ तक हमारे जीवन में उस बात को जांच करके देखने के लिए आए हैं। சிலவங்க நினைப்பாங்க, ஒருவேளை பக்தி இருந்தா தானே எனக்கு வைராக்கியம் வேண்டும், பக்தி ஏன்டா இல்ல இப்படி எனக்கு வைராக்கியம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. कई लोग सोचते होंगे कि भक्ति रहेगा तभी तो धुन रहेगा, मेरे अंदर भक्ति नहीं है तो धुन कहाँ से आएगा। ஏனென்றால் நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு பக்தியோடு இருக்கிறார்களா என்ற ஒரு क्वेश्चन मार्क தான் நமக்கு முன்பாக நிற்கிறத பார்க்கிறோம். क्योंकि आज हम जब लोगों को देखते हैं, उनके जीवन को देखते हैं, तो क्या वे लोग भक्ति के साथ जीवन जी रहे करके एक प्रश्न चिन्ह रहता है। ஏனென்றால் தேவன் எல்லாரையும் தெரிந்து கொண்டபடி நம்ம இந்த நாளில் இங்கே அமர்ந்திருக்கிறோம். क्योंकि हम जानते हैं कि परमेश्वर ने हम सबों को चुने हैं, इसीलिए हम आज यहाँ पर बैठे हैं। ஆனால் அந்த பக்தி நமக்கு இருந்ததே, இந்த பக்தியினுடைய வைராக்கியம் இப்பொழுது எந்த அளவுக்கு இருக்கிறது? लेकिन क्या आज शुरुआत की भक्ति या वो धुन आज हमारे अंदर किस उसका स्तर क्या है? நம்ம பக்தி என்றால் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு. जब मैं भक्ति क्या है करके जब मैं सोचता हूँ तो उसके लिए मुझे एक उत्तर मिला। தேவன் மீது அதிகமாக மரியாதை காட்டக்கூடிய ஒரு வகையான நடவடிக்கை பிஹேவியர் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். तो परमेश्वर के ऊपर अधिक आदर रखने वाला एक चरित्र, ஆண்டவரிடத்துல எந்த அளவுக்கு நம்ம அதிகமா நம்ம அன்பு செலுத்துறோங்கறங்கற அது என்னன்னா ஒரு பிஹேவியர்ல அது காமிக்குமா, தெரிஞ்சிருமா? वो हम परमेश्वर से कितना अधिक प्रेम रखते हैं करके वो एक बर्ताव या व्यवहार से पहचान में आ जाएगा। நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த பிஹேவியருக்கு பாத்தீங்கன்னா சால் சலன் அதை வைத்து கண்டுபிடித்து விடலாம். क्योंकि हमारा जीवन में जो चाल चलन है, हमारा जो व्यवहार है, उससे ही हम परमेश्वर से कितना प्रेम करते हैं करके हम पकड़ सकते हैं। रवि ब्रदर பண்ணும்போது நானும் அது கூகுள்ல போட்டு பார்த்தேன். जो जैसा रवि भाई ने किया वैसे ही मैं भी गूगल में डाल करके देखा। தேவன் மீது அதிக மரியாதை காட்டக்கூடிய ஒரு விதமான பிஹேவியர் தான் भक्ति என்று சொல்லப்பட்டிருக்கிறது. भक्ति क्या है? उसका उत्तर मुझे मिला कि परमेश्वर के ऊपर अधिक आदर को दिखाना, उस आदर को दिखाने के लिए जो व्यवहार को हम करते हैं वही भक्ति है करके वहां पर लिखा गया था। இன்னொரு காரியம் என்னன்னா, நம்மளுடைய அந்த வைராக்கியத்தினுடைய காரியங்களை பினகாசுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அது வேற காரியத்துக்கு இருந்து நான் பார்க்கிறோம். यहाँ लेकिन जो पिनहास को जो धुन दिखा रहा है, वो जो भक्ति धुन दिखा रहा है, वो कुछ और बात के लिए वो धुन दिखा रहा है। என்னென்னால் இன்னைக்கு நாளில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணின அந்த பாவத்தை கண்டு அவனுடைய ரியாக்ஷன் பண்ணின ஒரு காரியத்தை நிமித்தம் அந்த பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்துறத பார்க்கிறோம். और पिनहास वहां में वो भक्ति वो धुन किस बात के लिए दिखा रहा है? क्योंकि इजरायली वहां पर पाप करे हैं, उस पाप के निमित्त वो वहां पर अपने धुन को वहां पर दिखा रहा है, भक्ति को दिखा रहा है उसके विरोध में। இந்த கால வேளையில நீங்க இந்த செய்தியை நம்ம கேட்டு முடிப்பதற்குள்ள உங்களுக்கு ஒரு புதிய ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக। आज की सुबह ये संदेश को सुन करके खत्म करने के बाद परमेश्वर आपको एक नया एक निर्णय लेने में परमेश्वर आपको मदद करने पाए। நான் நீங்க அப்படி நினைக்க கூடாது, நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன் அப்படியே அதனால நான் பேசி கொண்டிருக்கேன் அப்படி நினைக்காதீங்க, நான் உங்களை போலவன் தான்। आप ये मत सोचिएगा कि मैं यहाँ पर संदेश दे रहा हूँ इसीलिए मैं भक्ति वैराग्य के साथ हूँ, ऐसा करके मत सोचिए, मैं भी आप ही के समान हूँ। சமீபத்தில் கூட சில காரியங்கள் நம்ம குறித்து நமக்கு தெரியும், எத்தனையோ இடத்துல நம்ம அந்த வைராக்கியத்தை நம்ம கமிட்மெண்ட் என்ன பண்றோம், நம்ம காம்ப்ரமைஸ் பண்றது ஆயிடுறோம்। और हम सब जानते हैं कई बार कई अवसरों में हम अपने भक्ति या धुन के साथ वह समझौता कर लेते हैं। அதனால தேவனுக்குள்ள ஊழியக்காரர்களாய் அழைக்கப்பட்ட நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்க போகிறோம்। इसीलिए परमेश्वर के द्वारा बुलाए गए उसके सेवक हम कैसे रहना है करके हम देखेंगे। இப்பொழுது நம்ம வாசிக்கலாம் செய்திக்கு தலைப்பாக பினகாசின் பக்தி வைராக்கியம், அதனுடைய வசனங்கள் என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தில்
10 13 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். तो अभी हम देखेंगे इस शीर्षक के आधार पर कि पिनहास का जो भक्ति और धुन, उसके आधार पर गिनती अध्याय 25 10 से 13 तक मैं पढ़ रहा हूँ आपके लिए। तब यहोवा ने मूसा से कहा, हारून याजक का पोता एलियाजर का पुत्र पिनहास, जिसे इजरायलियों के बीच मेरी सी जलन उठी, उसने मेरी जलजलाहट को उन पर से यहाँ तक दूर किया है कि मैंने जल कर उनका अंत नहीं कर डाला। इसलिए तू कह दे कि मैं उससे शांति की वाचा बांधता हूँ, और वह उसके लिए और उसके बाद उसके वंश के लिए सदा के याजक पद की वाचा होगी, क्योंकि उसे अपने परमेश्वर के लिए जलन उठी और उसने इजरायलियों के लिए प्रायश्चित किया। கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது நான் பினகாசு குறித்து முதலாவது சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தேன். यहाँ पर अगर हम पढ़ेंगे तो उससे पहले मैंने पिनहास के विषय में कुछ जानकारियां आपको पहले दिया। அதில் இன்னொன்று கூட இந்த 13ஆம் வசனத்தில் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அவனுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா சந்ததியை ஆசாரியில் ஆகும்படியான ஒரு 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 அதிகாரத்தை ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். उसके बाद हम 13 वचन में इस प्रकार से देख सकते हैं, और वह उसके लिए और उसके बाद उसके वंश के लिए सदा के याजक पद की वाचा होगी करके परमेश्वर वहां पर लिखता हुआ हम देख सकते हैं. அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய உடன்படிக்கைக்குரிய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். ஆண்டவர் சொன்னதுதான். हाँ, क्योंकि परमेश्वर यहाँ पर इस प्रकार का वचन कह रहा है, और परमेश्वर ने जो कह दिया सो कह दिया. இந்த பினகாசு குறித்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய தாத்தா பேர் இருக்குது, அப்பா பேர் இருக்குது, ஆனால் அம்மா பேர் இல்லை. यदि इस पिनहास के बारे में हम देखेंगे, उसका दादा का नाम लिखा हुआ है, पिताजी का नाम लिखा हुआ है, लेकिन उसका माँ का नाम नहीं दिया गया है. ஏனென்றால் அவங்க அம்மானுடைய தகப்பனார் பேர் புத்தியேல் என்று எழுதியிருக்கிறது நான் வாசிக்கிறோம். புத்தியேல் पुतियर, उनका माँ का पापा. उनका माँ का यदि पिता का अगर नाम देखेंगे तो वहां पर पुतियर नाम कुछ दिया हुआ है. நீ யாத்ராகமம் 6:25 வாசிக்கும் பொழுது அதை நாங்கள் பார்க்கலாம். यदि आप निर्गमन 6 का 23 वचन को देखेंगे तो वहां पर लिखा हुआ है. அவங்களுக்கு தாயார் பேர் கொடுக்கப்படவில்லை. நான் யார் என்றாலும் நான் சொன்னது போல ஆரோனுடைய மோசேயோடு கூட ஆரோனுடைய பேரனாக காணப்படுகிறார். वहां पर अगर आप उस वचन को पढ़ेंगे तो वहां पर आप उस बात को हम देख सकते हैं. இந்த எதற்காக வந்ததுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதலாவது படித்தீங்கன்னா அதில் சில வசனங்கள் நம்ம வாசித்து நம்ம அதுக்கு கடந்து போகலாம். हम 25 अध्याय के पगला से लेकर 30 तक पढ़ेंगे. 1 से लेकर 30 तीन तक 1 से लेकर 3 तक पढ़ेंगे, फिर उसके आधार पर हम आगे बढ़ेंगे. मैं पढ़ रहा हूँ. इजरायली सित्तीम में रहते थे, और वे लोग मोआबी लड़कियों के संग कुकर्म करने लगे, और जब उन स्त्रियों ने उन लोगों को अपने देवताओं के यज्ञों में नेवता दिया, तब वे लोग खाकर उनके देवताओं को दंडवत करने लगे. यों इजरायली बालपोर देवता को पूजने लगे. तब यहोवा का कोप इजराइल पर भड़क उठा. இந்த காரியங்களை நமக்கு பார்த்துருக்கோம். என்ன நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்யாமல் இருக்கலாம். हो सकता है हम इस प्रकार के पाप को अपने जीवन में नहीं किए हों. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து பார்க்கிறோம். या किसके विषय में कह रहा है? इजरायलियों के विषय में कह रहा है. யார் இஸ்ரவேலர்? इजरायली कौन थे? யார் இஸ்ரவேலர்? इजरायली कौन है या कौन थे? நாமும் இஸ்ரவேலர் தான். हम भी इजरायली हैं. வேதம் சொல்லிருக்கிறது தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा हुआ है परमेश्वर के जन इजरायली जन है करके हम देख सकते हैं. நாம் யாரோட ஜனங்கள்? हम किसके संतान हैं? யாரோட ஜனங்கள்? किसके संतान है? किसके लोग हैं? किसके प्रजा हैं? परमेश्वर का प्रजा है ना. हम लोग कौन? நம்ம யாரு? हम सब कौन हैं? தேவனுடைய ஜனங்கள். हम सब परमेश्वर की प्रजा हैं. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்பொழுது அவங்க தேவனுடைய ஜனங்களாக இருந்து கொண்டே தான் என்ன பண்ணாங்க, இப்படிப்பட்ட பாவங்கள் செய்தார்கள் பார்க்கிறோம். तो इजरायलियों के विषय में हम देखेंगे वे परमेश्वर की प्रजा होने के दौरान ही इस प्रकार के पाप कर रहे हैं. வஞ்சிக்கப்பட்டார்கள். वे लोग बहकाए गए हैं, भरमाए गए हैं. இன்னைக்கு கூட நம்ம अनेक நேரங்களில் சில மற்றவர்களால் நம்ம வஞ்சிக்கப்படுகிறத பார்க்கிறோம். आज भी हम कई समयों में कई लोगों से हम भरमाए जाते हैं.
ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் இந்த கால வேளையில இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்களா இருந்தும் கூட பாவத்தை செய்தவங்களை பார்க்கிறோம். लेकिन परमेश्वर के प्रिय लोगों, हम इस इजरायलियों के विषय में जब आज की सुबह हम देख रहे हैं, यहाँ परमेश्वर के प्रजा होने के बावजूद भी वे लोग पाप करते हुए हम देख सकते நான் हैं। எதற்காக நம்மளும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லி சொன்னேன் என்றால், क्यों हम भी इजरायली हैं करके क्यों मैं इस प्रकार से कहा? ஆண்டவர் என்ன செய்தார்? परमेश्वर ने क्या किया? அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். उन्हें जो है दासत्व से छुड़ाया। நம்மையும் ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். परमेश्वर हमें भी दासत्व से, पाप के दासत्व से छुड़ाया। அவங்க எகிப்தில் அடிமையா வந்தாங்க, அங்கிருந்து ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்தார். पर इजरायली लोग जो है इजिप्त में जो है वहां पर गुलामी में थे, वहां से छुड़ा करके लेकर आए। இப்போ என்னை போன்ற अनेகரை ஆண்டவர் அறியாமல் இருந்த எங்களை கூட ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டிருக்கிறார். और वैसे ही मेरे समान कई लोग परमेश्वर को नहीं जानते थे, लेकिन परमेश्वर ने हमें छुड़ा करके लेकर आए। அது மாத்திரம் இல்ல, इतना ही नहीं, தேவனால வழிநடத்தப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்க. और वे लोग परमेश्वर के द्वारा चलाए गए लोग, अगुवाई किए गए लोग हैं। உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும் எப்படி ஆண்டவர் போஷித்தாருன்னு தெரியும். आप सभी जानते हैं कि परमेश्वर ने इजरायलियों को किस प्रकार से उनका पालन पोषण किया। இன்றைக்கும் அப்படிதான் ஆண்டவர் நம்மளை அழைத்தது உண்மைதான். आज हमें भी परमेश्वर ने उसी प्रकार से बुलाया है, सच है। நாம் ஆண்டவருடைய ஜனங்கள் என்று சொல்வது உண்மைதான். और हम परमेश्वर के प्रजा हैं, ये भी सच है। இன்னும் ஆண்டவர் நம்ம தான் நடத்துகிறார் என்று நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது அது உண்மைதான். और ये भी सच है कि परमेश्वर अब तक हमें चलाते आ रहे हैं। நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறார் என்று அது உண்மைதான். और ये भी सच है कि परमेश्वर हमारे सारे जरूरतों को पूरा करते आ रहे हैं। ஆனா நம்முடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது? लेकिन आज हमारा भक्ति, हमारा धुन किस प्रकार का है? நம்ம ஆண்டவருக்காக அந்த அர்ப்பணி எப்படி இருக்கிறது? शुरुआत में जब हम परमेश्वर को अपने आप को अर्पण किए थे, वो अर्पणता आज हमारा अर्पणता कैसा है? நெகேமியாவின் புத்தகத்தில் நெகேமியா எழுதும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து அவர் எழுதுகிறார். नहम्याह की पुस्तक में जब नहम्याह इजरायलियों के बारे में इस प्रकार से लिख रहा है। अनेक இடங்களில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து நம்ம அதிகமாக வாசிக்கிறத பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கூட வாசிக்கிறோம். हम पुराने नियम से लेकर अनेक जगहों में हम देखेंगे इस इस्राएली जातियों की स्थिति के बारे में, उनके बारे में पढ़ सकते हैं। எந்த தேவன் நம்மை படைத்தாரோ அந்த தேவனை குறித்து நம்ம எழுதியிருக்கிறது, அந்த ஜனங்களை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறது. और जिस परमेश्वर ने हमें रचा, उस परमेश्वर के बारे में उतना नहीं, लेकिन उसका प्रजा के बारे में अधिक लिखा हुआ है। दोनों के बारे में अधिक लिखा हुआ है। ரெண்டு பேருமே நம்ம படைச்சவரையும் எழுதி இருக்குது, அந்த ஜனங்களை குறித்து எழுதி இருக்கிறது வாசிக்கிறோம். जिसने हमारे सृष्टि किए उनके विषय में भी, और जिनका सृष्टि किया उनका प्रजा, उन दोनों के बारे में कई जगहों में लिखा गया है। அன்றைக்கு எப்படி அவங்க எல்லாத்தையும் அனுபவித்து கூட என்ன பண்ணாங்க? ஆண்டவர் விரோதமா பாவத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. उन दिनों में हम देख सकते हैं इजरायली सारे बातों का अनुभव करने के बावजूद भी परमेश्वर के विरोध में पाप किए। இன்னைக்கு நம்ம அந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். आज हम भी उस प्रकार की परिस्थिति में है करके हम देख सकते हैं। இன்னைக்கு அதிகமான இந்த மொபைலினுடைய காரியங்கள் நம்ம அதிகமாக நம்மள ஆண்டவர் விட்டு தூர இழுத்து போறத பார்க்கிறோம். आज हम देख सकते हैं ये मोबाइल की जो बातें हैं, मोबाइल फोन की बातें, ये हमें परमेश्वर से धीरे धीरे दूर करता हुआ हम देख सकते हैं। ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அந்த கிருபையை, அந்த அன்பை, அந்த உதவியெல்லாம் நெகேமியா அருமையா எழுதுகிறார். परमेश्वर ने इजरायली जातियों के ऊपर जो प्रेम दिखाया, उनका जो मदद किया, उनके ऊपर जो अनुग्रह दिखाया, वो सारे बातों को नहम्याह बहुत अच्छी तरह से लिख रहा है। நெகேமியாவின் புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 17 नहम्याह 9 அத்தியாயம் 9 अध्याय 17 से 19 तक पढ़ेंगे। நெகேமியா புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும் மற்றும் 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு செய்த இறங்கின பாராட்டின கிருபையை அவர் எழுதுகிறார் பார்க்கிறோம். 9 अध्याय 17 से अगर हम देखेंगे तो परमेश्वर कैसे इजरायलियों के ऊपर जो अनुग्रह, दया और कृपा दिखाया, उन सारे बातों को हम पढ़ सकते हैं। और आज्ञा मानने से इनकार किया, और जो आश्चर्य कर्म तूने उनके बीच किए थे उनका स्मरण ना किया, वरन हट करके यहाँ तक बलवा करने वाले बने कि एक प्रधान ठहराया कि अपने दस्ताओं की दशा में लौटे। परंतु तू क्षमा करने वाला, अनुग्रहकारी और दयालु, विलम्ब से कोप करने वाला और अति करुणा में ईश्वर है। तूने उनको ना त्यागा, वरन जब उन्होंने बछड़ा टालकर कहा, तुम्हारा परमेश्वर जो तुम्हें मिस्र देश से छुड़ा लाया है वह यही है, और तेरा बहुत तिरस्कार किया, तब भी तूने जो अति दयालु है उनको जंगल में ना त्यागा, ना तो दिन को अगुवाई करने वाला बादल का खंभा उनसे हटा, और न रात का उजियाला देने वाला और उनका मार्ग दिखाने वाला आँख का खंभा। இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த நெகேமியானது இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து எழுதுறதை நம்ம வாசிக்கிறோம். यहाँ पर यदि हम पढ़ेंगे तो नहम्याह जो है इजरायलियों के विषय में यहाँ कुछ बातों को लिखा हुआ है। அவங்க எத்தனையோ விரோதங்கள் எவ்வளவோ ஆண்டவருக்கு விரோதம் பண்ணினா கூட அவர் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபை உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை
கைவிடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். तो वहां पर लिख रहा है कि इजरायली परमेश्वर के विरोध में कितना भी पाप किए हो, परंतु तू क्षमा करने वाला, अनुग्रहकारी और दयालु, विलंब से क्रोध करने वाला और अति करुणामय ईश्वर है, तूने उनको ना त्यागा। ஆண்டவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. परमेश्वर जिन बातों को नहीं करने के लिए कहा, उन्हीं बात को वे लोग कर रहे थे। இன்னைக்கும் அது நம்ம வாழ்க்கையில தொடர்ந்துட்டு தான் இருக்குது. आज भी वो बातें हमारे जीवन में भी हो रही है। எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதான் நம்ம செய்வோம். जो नहीं करना है सोचते हैं, उसी बात को हम करने लगते हैं। அவங்க ஆண்டவர் சொல்றாரு அவருக்கு நிகரானது ஒருத்தரும் கிடையாது, எந்த ஒரு தெய்வத்தை உண்டாக்க கூடாதுன்றாரு, அதான் அவங்க செய்யறாங்க. और परमेश्वर ने उनसे कहा था कि मेरे समान कोई नहीं है और मेरे समान कोई ईश्वर को तुम नहीं बनाना है, लेकिन वे लोग वही काम को कर रहे हैं। ஆனாலும் ஆண்டவர் வனாந்தரத்தில் அவங்க கைவிடவில்லை என்று எழுதியிருக்க வாசிக்கிறோம். लेकिन भी परमेश्वर मरुभूमि में उनका हाथ नहीं छोड़ा करके हम पढ़ते हैं। அது இல்லாம அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா கொண்டு வந்திருக்கிறார். மேகஸ்தம்பம் மக்கிஸ்தம்பம் இருந்து கம்ஃபர்ட்டபிளா கொண்டு வந்திருக்கிறார். और परमेश्वर उन्हें बहुत ही आराम से लेकर आ रहे हैं, आग का खंबा और बादल का खंबा बन करके। 21 எப்படியாக எழுதுகிறார்? 21 वचन में इस प्रकार से लिख रहा है, இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாகவும் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லைன்னு பார்க்கிறோம். नहम्याह 9 का 22 इस प्रकार के लिखा है। 21 वचन इस प्रकार से लिखा है, 40 वर्ष तक तू जंगल में उनका ऐसा पालन पोषण करता रहा कि उनको कुछ घटी ना हुई, ना तो उनके वस्त्र पुराने हुए और ना उनके पांव में सूजन हुई। இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடிய ஒரு துணிகரமான ஒரு இருதயம் மனிதர்களுக்கு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். इस प्रकार से एक भलाई करने वाला, परमेश्वर के विरोध में पाप करने वाला एक मन हमारे मनुष्य के अंदर में है। இன்றைக்கும் अनेक சில பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வீட்டில் இருந்து. இன்னைக்கு நம்ம அவங்கள கொண்டு வந்து ஹாஸ்டல்ல வச்சு அவங்கள பராமரிக்கிறோம். आज भी हम देख सकते हैं कितने ही बच्चे हैं, उनको हम लोग घर से लेकर आ करके हॉस्टल में रख करके हॉस्टल में उनका देखभाल करते हैं। அவங்களுக்கு ஒரு எதிர்காலமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில அவங்கள கொண்டு வந்து வைக்கிறோம். उनका कोई भविष्य नहीं है सोच करके, उनका एक अच्छा भविष्य बनना है बोलकर हम यहाँ लाकर रखते हैं हॉस्टल में। ஆனால் அவங்களுக்கு சில குறைகள் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். लेकिन उनके अंदर में कुछ कमियों को हम देखते हैं। நம்ம இன்னைக்கு ஊழியர்களா நம்ம வந்திருக்கிறோம். हम जरूर यहाँ सेवक के रूप में आए हैं। ஆண்டவர் நம்மளை போஷித்து நடத்துறாரு. परमेश्वर हमें पालन पोषण करता है, हमें चलाते हैं। அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையா இருக்கிறாரு. वो जो वाचा या जो वायदा में दिया उसके निमित्त वो वफादार है। ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் போல நம்ம இன்னும் அவருக்கு விரோதமா எத்தனையோ காரியம் செய்து கொண்டிருக்கிறோம். लेकिन इजरायलियों के समान आज भी हम उसके विरोध में कई सारे कामों को करते हैं। ஒருவேளை நீ அவர்களை போல நீங்க மூர்த்தி பூஜை பண்ணாம இருந்திருக்கலாம். हो सकता है हम इजरायलियों के समान कोई मूर्ति बना करके मूर्ति पूजा नहीं करते हो, விபச்சாரம் பண்ணாம இருந்திருக்கலாம், व्यभिचार नहीं करते हो। ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில எண்ணங்களும் சிந்தனைகளும் காரியங்களும் சில ஈகோகளும் நம்ம மத்தியில் இருக்கிறத பார்க்கிறோம். लेकिन परमेश्वर के विरोध में परमेश्वर जिसे पसंद नहीं करता उस प्रकार की कोई बात, कोई ईर्ष्या की बात, जलन की बात आपके अंदर पाई जाती होगी। நான் முதலாவது சொன்னேன், ஒரு பாரத்தோடு தான் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். मैं पहले से कहा था कि मैं एक बोझ के साथ आज यहाँ करके खड़ा हूँ। இருதயத்தில் ஒன்று வைத்து கொண்டு மனசுல முகத்தில் பார்த்து பிரேஸ் லாட் பிரதர் அப்படின்னு நம்ம சத்தமா சொல்றோம். हम मन में कुछ रख करके, लेकिन लोगों के मुंह को देख करके प्रेज द लॉर्ड करके हम जोर से कहते हैं। ஒருவேளை நான் அதை சொன்னா கூட அதுவும் தவறுதான். நானா இருந்தா यदि தவறுதான். उस प्रकार से मैं भी कहूँ तो मैं भी गलत हूँ। இப்படிப்பட்ட अनेक காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம இடத்துல கசப்புகள் பார்க்கிறோம். நமக்கு ஈகோ பார்க்கிறோம், விட்டு கொடுக்காத காரியத்தை பார்க்கிறோம், ஏற்றுக்கொள்ளக்கூடாத காரியத்தை பார்க்கிறோம். इस प्रकार की कई बातें हम अपने जीवन में देख सकते हैं जो परमेश्वर को नापसंद होती है। ना जलन की बात, ईर्ष्या की बात, दूसरों से नफरत करना, इस प्रकार की बातें हमारे जीवन में भी पाई जाती है। எல்லாம் செய்து கொண்டே ஆண்டவரை நடத்துறாரு, ஆண்டவரோடு கூட இருக்கிறாரு, ஆண்டவரை அப்படி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கோம். इस प्रकार के सारे बुराई के कामों को करने के बावजूद भी हम कहते हैं परमेश्वर मुझे चला रहे हैं, परमेश्वर मेरी अगुवाई कर रहे हैं करके हम कहते हैं। ஆண்டவர் பாருங்க, அந்த நாட்களில அவர் பொறுமையா தான் இருந்தாரு, ஆனாலும் கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவங்க சில पनिशमेंट आंडवर கொடுத்தாரு. हम देख सकते हैं उन दिनों में जरूर परमेश्वर कई समय तक शांत रहा, उनको बर्दाश्त करता रहा, लेकिन समय आने पर उनको जो दंड देना है वो दंड भी को भी दिया। இப்பொழுது நம்ம மீண்டும் என்னாகமத்துக்கு வரலாம். फिर से हम गिनती की पुस्तक में आ जाएंगे। பினெகாசனுடைய காரியங்களை பார்க்கிறோம். पिनहास के बातों को हम देख रहे हैं। என்ற 11ஆம் வசனத்திலிருந்து 3 வசனத்தை நம்ம தியானித்து நாம் முடித்து விடலாம். अभी 11 से 13 वचन तक देख करके हम ध्यान करके खत्म करेंगे। கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே பக்தி வைராக்கியம் நம்மளுக்கு குறையும் பொழுது நாம் பாவத்தை மேற்கொள்ளப்படாதபடி நாம் இருக்கிறத பார்க்கிறோம். जब हम परमेश्वर के लोगों जब हम भक्ति और धुन के साथ नहीं रह रहे हैं तो उसका मतलब है कि हम अपने पाप से जो है हम पाप से छूट नहीं पा रहे हैं।
தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய நம்ம முயற்சிக்கிறோம். परमेश्वर के विरोध में करने वाले कार्यों को करने का प्रयास करते हैं. தேவன் விரும்பாத சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்கிறோம். परमेश्वर जो पसंद नहीं करते वो बातें हम हमारे जीवन में होता हुआ हम देखते हैं. இந்த காலவெளியில பக்தி வைராக்கியத்தை பெருக்கிக் கொள்வோமாக. आज के सुबह हम भक्ति और उस धुन को हम फिर से पाएं. அந்த பினகாஸ் என்ன செய்தார்? वो पिनहास क्या कर रहा है? அங்கே அவர்கள் ஆண்டவர் மோசேயோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर मूसा के साथ बातचीत कर रहे हैं. இப்படி பாவம் செய்தவர்களை நீர் அழித்து விடுன்னு சொல்றாரு. परमेश्वर मूसा से कह रहा है जो पाप कर रहे हैं उन लोगों को तुम नष्ट कर डालो. அவங்களுக்கு அவங்க பனிஷ்மென்ட் கொடுக்கப்படுகிறது. उनको वहां पर जो है दंड दिया जा रहा है. தேவனுடைய சாபம் பெருகிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर का श्राप जो है वो बढ़ रहा है. அந்த வேளையில தான் இந்த பினகாஸ் என்ன பண்ணான்னா அங்க வந்து ரெண்டு பேர் பாவம் செய்ய போகும்பொழுது போயிட்டு ஈட்டி எடுத்துக்கொண்டு அவங்க கொன்றதை பார்க்கிறோம். और वहां पिनहास क्या कर रहा है देखिएगा, जब दो लोग आकर के पाप कर रहा है तो बर्ची लेकर के उन दोनों को मार करके मुआ रहे हैं. 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க எழுதி இருக்கிறது, அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து கொண்டு போனான்னு சொல்லி பார்க்கிறோம். वहां 7 वचन में इस प्रकार से लिखा, इसे देखकर एलियाजर का पुत्र पिनहास जो हारून याजक का पोता था, उसने मंडली में से उठकर हाथ में एक बर्ची ली और जा करके बर्ची उन लोगों का पेट में बोध करके मार डाला. இன்றைக்கு இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், इस बात से हम क्या सीखते हैं? பாவத்தை நம்ம மேற்கொள்வதற்கு पाप से हमें छुड़ाए जाने के लिए அதை நம்ம சில காரியங்கள் இருந்தால் அந்த காரியத்தை நம்ம கொண்டு விட வேண்டும். जो कुछ बातें हैं उस बात को हमें मार डालना है, तभी हम पाप से छुटकारा पाएंगे. அன்னைக்கு பிசிக்கலா வந்து என்ன பண்ணா ரெண்டு பேரும் கொன்னுட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். वहां पर देख रहे हैं हम शारीरिक रीति से वो व्यक्ति पिनहास ने दो व्यक्ति को मार डाला. ஒரே ஈட்டி தான் கொண்டு போனாரு, ஆனா ரெண்டு பேருடைய வயித்துல குத்திட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். एक ही बर्चा लेकर के या बर्ची ले गया, लेकिन दो लोगों के पेट में डाल करके मार डाला. அது எப்படி அந்த சீன் அதை நீங்க பார்த்து கொள்ளுங்க. वो किस प्रकार का दृश्य है करके आप थोड़ा कल्पना करके देख அவங்க என்ன लीजिए. செய்து கொண்டு இருப்பாங்க நீங்க நினைச்சு கொள்ளலாம். आप थोड़ा सोच करके देख सकते हैं वे दोनों क्या कर रहे थे होंगे. அப்பேற்பட்ட ஒரு பாவம் செய்த நிமித்தம் என்ன பண்ண ஆண்டவருக்கு விரோதமா செய்றாங்கன்னு சொல்லி அந்த வைராக்கிய நிமித்தம் அவர்களை கொண்டு போறான்னு சொல்லி வாசிக்கிறோம். पिनहास परमेश्वर के विरोध में ये दोनों व्यक्ति इस प्रकार का काम कर रहे हैं बोल करके वो भक्ति और वो धुन के चलते जा करके उन दोनों को मार रहा है. அதோடு நம்ம நின்று விடவில்லை. वो वहां पर रुका नहीं. ஆண்டவர் அதை அப்ரிஷியேட் பண்றாரு. परमेश्वर इस काम जो पिनहास ने जो काम किया है उसको जो है प्रोत्साहित कर रहे हैं. என்ன சொல்றாருன்னா, क्या कह रहे हैं? தொடர்ந்து என்னுடைய கோபம் அவங்க மேல வராதபடிக்கு பினகாஸ் நல்ல ஒரு காரியத்தை செய்தார் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. वहां पर परमेश्वर कह रहा है कि आगे मेरा जलन जो भड़का है उसको शांत करने के लिए पिनहास ने इस प्रकार का काम किया है. இன்றைக்கும் நம்ம ஒரு பாவம் செய்யாம இருக்கலாம். आज हो सकता है हम इस प्रकार के पाप ना कर रहे हो, நம்ம சுற்றி சில பாவங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். लेकिन कुछ बातें छोटी मोटी बातें पाप हमें कर रहे हो हम. அவங்களை நீங்க கண்டித்து நிச்சயமா கண்டிக்க தான் வேண்டும். तो उस प्रकार से पाप करते हुए लोगों को आप जरूर दंडित करना है. நம்ம अनेक நேரங்களில் நமக்கு என்ன நம்ம அப்படியே கண்டுக்காம போயிடுறோம். हम कई बार क्या होता है जो पाप करने वाले लोगों को देख करके हमें क्या है, इससे हमें क्या मतलब है बोल करके हम उसको देखे बगैर नजरअंदाज करके हम चले जाते हैं. நம்மளோடு இருக்கிற சகோதர சகோதரிகள் செய்யற சில பாவத்தை நான் சொன்னபோது பெரிய பாவம் இல்லை, அது நமக்கு பாவமா பட்டுச்சுன்னா நீங்க அவங்கள்ட்ட சொல்ற தவறே கிடையாது. यदि हमारे आसपास के रहने वाले हमारे जो हमारे संग काम करने वाले लोग अगर किसी प्रकार का जो इस प्रकार का बड़े बड़े पाप नहीं लेकिन छोटे मोटे कोई पाप कर रहे हो तो हमें जरूर उनको चेतावनी देना है. ஒருவேளை அவங்க உங்களை விரோதிக்கலாம், हो सकता है कि आप इस प्रकार से कहेंगे तो आपका विरोध करें, ஆனா ஆண்டவர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாரு. लेकिन परमेश्वर आपको जो है तारीफ करेंगे. ஏனென்றால் ஆண்டவர் திருப்திப்படுத்த நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். क्योंकि परमेश्वर हमें इस प्रकार के कार्यों को करने के लिए भी बुलाए हैं. ஆண்டவர் மகிமைப்படுத்த நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर के नाम की महिमा करने के लिए हम बुलाए गए हैं. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை யாரா இருந்தாங்கன்னா நீங்க தைரியமா அவங்களை நீங்க சொல்வது தவறு கிடையாது. यदि आज उस प्रकार से कोई लोग जी रहे हैं तो आप उन्हें जरूर जा करके उनको चेतावनी दीजिए. அன்றைக்கு அவன் எல்லாரும் போல அவர் அமைதியா இருந்திருக்கலாம், பினகாஸ் அமைதியா இருந்திருக்கலாம். हो सकता है पिनहास उन दिनों में अन्य लोग जैसे शांत थे, ये पिनहास भी शांत रह सकता था. அங்க இருக்கு பாருங்க, அந்த 11ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியத்தை காண்பதினால்னு ஆண்டவர் சொல்றாரு. यहाँ पर हम 11 वचन में पढ़ सकते हैं, इजरायलियों के बीच मेरी सी जलन उठी पिनहास को करके परमेश्वर वहां कह रहा है. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான்னு சொல்லி வாசிக்கிறோம். और वहां पर लिखा है कि इजरायलियों के बीच मेरी से जलन उठी, उसने मेरी जलजलाहट को उन पर से यहाँ तक दूर किया कि मैंने जलकर उनका अंत नहीं कर डाला. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க அவர்களை நீங்க கண்டிக்கும் பொழுது அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நீங்க அவரை திருப்ப முடியும். जब इस प्रकार की बातों से आप उनको दंडित करेंगे या उनको चेतावनी देंगे तो इस प्रकार के बड़े पापों से आप उन्हें बचा सकते हैं. ஒருவேளை ஆண்டவருடைய சாபம் கோபம் அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து அவங்க மத்தியில எடுப்படாதபடி நம்ம அதை திருப்ப முடியும்.
तो अब जब इस प्रकार से आप बातें को करेंगे तो जो परमेश्वर का श्राप है और पाप है, परमेश्वर का जो जलन है, क्रोध है, उससे आप उन्हें बचा सकते हैं। இந்த கால வேளையில தேவன் நம்மை அவர் அப்ரிஷியேட் பண்ணும்படியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற மறந்து போக கூடாது. तो इसीलिए आज की सुबह में नहीं भूलना है कि हम परमेश्वर द्वारा हमें 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 हमारी बड़ाई होना है और उसके कार्यों को करने के लिए हम बुलाए गए हैं। இந்த பக்தி வைராக்கியம் வந்து சில நாட்களுக்காக மாத்திரம் இல்ல. ये जो भक्ति या ये धुन है ये कुछ समय के लिए केवल नहीं है। எப்போ நம்மளுடைய மரணம் வருதோ அது வரைக்கும் நம்ம பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். ये मृत्यु तक हम जो है परमेश्वर के प्रति भक्ति और धुन और जलन के साथ रहना है। ஆனா அதுல நம்ம நிற்க கூடாதபடிக்கு अनेक சில வஞ்சிக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். लेकिन इस प्रकार से हम नहीं रहना है बोल करके कई सारे भटकाने वाली बातें या हमें उस मार्ग से हटाने वाली बातें हमारे जीवन में आ सकती है। வருங்காலங்களில் நம்ம எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. मेरे प्रियो, आज की सुबह मैं कहना चाहता हूं कि आने वाले दिन में भविष्य में हम किस प्रकार से रहेंगे करके हम नहीं जानते। அடுத்து என்ன பார்க்கறோம்னா நம்ம அந்த வைராக்கியமா இருக்கும் பொழுது ஒரு இன்னொரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு பினகாசுக்கு. जब हम एक और बात को हम देखेंगे, जब पिनहास वहां में बिल्कुल भक्ति और धुन के साथ रह रहा है तो परमेश्वर एक और बातों को उसके जीवन में दे रहा है। 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 12 वचन इस प्रकार से लिखा है, इसलिए तू कह दे कि मैं उससे शांति की वाचा बांधता हूं। இன்றைக்கும் நீங்க ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு இதே வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். यदि आज आप परमेश्वर के प्रति वो धुन वो भक्ति दिखाएंगे तो यही बातें, यही शांति की वाचा परमेश्वर आपके साथ भी बांधेगा। நம்ம ஏசாயால வாசிக்கிறோம் 56:10 वासिக்கும் பொழுது यशायाह नबी की पुस्तक में हम पढ़ सकते हैं 54:10 में 54 का 10 में, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வசனத்தை வாசிக்கிறோம். वहां पर लिखा है, चाहे पहाड़ हट जाए और पानियां टल जाए तो भी मेरी करुणा तुझ पर से कभी ना हटेगी और मेरी शांतिदायक वाचा ना टलेगी। நீங்க பக்தி வைராக்கியம் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களோடு கூட இருக்கும். जब आप भक्ति और धुन के साथ रहेंगे तो परमेश्वर की शांतिदायक वाचा आपके साथ रहेगी। ஏன்னா இந்த வசனத்தை எப்படி நீங்க மனப்பாடம் சொல்றீங்க நீங்க நினைக்கலாம். हो सकता है कि आप इसे मनन वचन के रूप में कहते हो। இதுக்கு முன்பாக ஒரு கதை இருக்குது. इसके पीछे भी एक कहानी है, நேரம் தான் இல்ல, समय नहीं है, சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். लेकिन मैं बिल्कुल संक्षेप में कहकर समाप्त करूंगा। நான் வந்து வேலூர்ல பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது मैं जब अपने गांव में सेवा कर रहा था ஒரு 2000 ஆண்டு 2000ல வந்து ஒரு நியூ இயர்ல ஒரு டிசிஷன் எடுத்தேன். तो 2000 में मैं इस प्रकार से एक निर्णय लिया। நியூ இயர் சர்வீஸ்ல ஆண்டவரத்துல ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். वो नए साल का वो सर्विस था, उसमें मैं परमेश्वर के सम्मुख में एक निर्णय को ले रहा हूँ। ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் எடுக்கிற லீவ் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 40-50 நாட்கள் எங்களுக்கு விடுமுறை உண்டு. நான் சொன்னேன் விடுமுறை லீவ் எடுத்தா உங்களுடைய ஊழியத்தை நான் எடுப்பேன்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்தேன். तो मैंने एक निर्णय को लिया, साल में मुझे लगभग 30-40 छुट्टियां मिलती है, तो जब कभी मुझे छुट्टी मिलेगा मैं उसे आपके लिए इस्तेमाल करूंगा। எஸ், ஊழியத்துக்காக மாத்திரம் எடுப்பேன். केवल सेवकाई के लिए ही मैं छुट्टी लूंगा। நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு மறுநாள்ல இருந்து நான் வந்து வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டு வந்தேன். तो जिस दिन मैं उद्धार पाया उसके अगले दिन से मैं काम करते हुए ही प्रभु की सेवा करते आया हूँ। அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமான காரியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். और उस प्रकार का एक धुन परमेश्वर ने मेरे अंदर दिया। அப்படி ஒப்பு கொடுத்து ஜனவரி மாசம் போயிடுச்சு. और वैसे ही मैंने अपने उस प्रकार अर्पण करते हुए जनवरी माह बीत गया। இது கூட ஒருவேளை நாங்க உங்க தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை எங்களுடைய கேர் செல் நீங்க இருந்து ஒருவேளை ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம நிறைய பேர் புதுசா இருக்கனால இதை சொல்றேன் நான். हो सकता है कुछ लोगों से मैंने इस बात को बांटा हो, लेकिन आप कुछ लोग नए होंगे इसलिए मैं आपसे कहना चाहता हूँ। அப்போ ஜனவரி போச்சு, பிப்ரவரி வந்துச்சு. उस समय यानी 2000 जनवरी चला गया और फरवरी मंथ आया। திடீர்னு எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. और अचानक से मुझे जो है वो चिकन पॉक्स वो बीमारी आ गया। கிட்டத்தட்ட 20 நாட்கள் அதுல லீவ் எடுக்க வேண்டிய ஆயிடுச்சு. लगभग 20 दिन मुझे छुट्टी लेने का जरूरत पड़ गया। அப்போ நான் வந்து வீட்டுல படுத்திருக்கிறேன். उस समय मैं घर पर सोया हुआ हूँ, படுத்துட்டு ஆண்டவர்கிட்ட பேசி கொண்டிருக்கிறேன். और जब सोते हुए परमेश्वर से बातचीत कर रहा हूँ। என்னன்னா ஹெட் டு ஃபுட் மாதிரி சொல்லுவாங்க, அது மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் चिकन पॉक्स வந்துருச்சு. और वैसे ही मेरे सर से लेकर पांव तक पूरा जो चिकन पॉक्स आ गया मुझे। அப்போ ஆண்டவர்ட்ட நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்போ நம்ம இப்படிதான் நம்ம ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணோம், அப்போ ஆண்டவரே ஜெபத்தை கேட்கல. तो मैंने उस प्रकार से कह रहा था कि परमेश्वर से तो मैंने इस प्रकार से प्रार्थना किया, तो परमेश्वर ने मुझे मेरे प्रार्थना को क्यों नहीं सुना? நான் தவறா ஒன்றும் கேட்கலையே, मैं गलत तो कुछ नहीं मांगा था। ஊழியத்து தான் லீவ் எடுக்கணும்னு நான் கேட்டேன். मैंने कहा था यदि मुझे छुट्टी लूंगा तो केवल मैं सेवकाई के लिए लूंगा। உடனே எனக்கு சின்ன புதுசா ஒரு சில
கேள்விகள் எழும்ப ஆரம்பித்தது. तो उस समय में उन दिनों में कुछ प्रश्न मेरे मन में उठना शुरू हो गया. ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கல, परमेश्वर मेरे प्रार्थना को नहीं सुना. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கக்கூடிய தகுதி என்கிட்ட இல்ல, परमेश्वर मेरे प्रार्थना को सुनना है वो योग्यता मेरे अंदर शायद नहीं है. நான் ஆண்டவரை விட்டு தூர போயிட்டேன், मैं परमेश्वर से दूर चला गया हूँ. ஆண்டவரின் கை விட்டுட்டாரு, परमेश्वर मेरे हाथों को छोड़ दिए हैं. இப்படி விட்டுட்டாரோங்கிற ஒரு எண்ணங்கள் கொஸ்டின் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. इस प्रकार से कई सारे प्रश्न मेरे मन में उठते रहा. இப்படி நான் படுத்துட்டே நான் யோசித்து கொண்டிருந்தேன். मैं सो करके ऐसी सोच रहा था. திடீரென்று என்னுடைய உள்ளத்திலிருந்து இந்த வசனங்கள் அப்படியே வந்தது. तो उस समय अचानक से ये सारे वचन मेरे अंदर से ऐसे निकलने लगा. எனக்கு அப்ப கூட இந்த வசனத்தை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது. उस समय में भी मुझे इस वचन की उतनी गहराई मुझे नहीं पता था, எங்க இருக்குன்னு தெரியாது, कहाँ है करके नहीं पता, ஆனா தெளிவாய் வந்தது. लेकिन बिल्कुल स्पष्ट रीति से वचन मेरे सामने आया. மலைகள் விலகினாலும், पहाड़े हट जाए, पर्वतங்கள் நிலை பெயர்ந்தாலும், पहाड़ियां ठल जाए, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. लेकिन मेरी करुणा तुम में से तेरे ऊपर से नहीं हटेगी. நான் என்ன நினைச்சேன், मैं क्या सोचा, ஆண்டவர் விட்டு நம்ம தூர போயிட்டோம் பொழுது, शायद मैं परमेश्वर से हट करके दूर चला गया. இன்னைக்கு நம்ம அநேக சில சூழ்நிலையில நம்ம அப்படி நினைச்சிடறோம். क्योंकि कई समय में, कई संदर्भों में, कई सारे परिस्थिति में हम उस प्रकार से सोच लेते हैं. ஆனால் அன்னைக்கு உண்மையில நினைச்சேன், அந்த பக்தி வைராக்கியம் இருந்ததுனால தான் ஆண்டவர் என்னோட பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். तो शायद उन दिनों में मेरे अंदर परमेश्वर के प्रति थोड़ा भक्ति और वो धुन था, इसीलिए शायद परमेश्वर ने मुझसे बातचीत की. ஏன்னா நிறைய சாட்சிகள் இருக்கு, சொல்ல நேரம் இல்ல. कई सारे गवाही मेरे जीवन में है, लेकिन समय नहीं है मेरे पास. पर्सनल इवेंजलिज्म நிறைய பண்ணிருக்கேன் நான். उन दिनों में मैं व्यक्तिगत सुसमाचार का सेवकाई बहुत किया. அன்னைக்கு அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஆண்டவர் கிருபையில. कई लोग मेरे द्वारा परमेश्वर को ग्रहण करें. யாரையும் பார்த்தாச்சுன்னா முழுமையா சொல்லாம விட மாட்டேன் நான். किसी को भी देखे जब तक नहीं बताऊंगा प्रभु के बारे में नहीं छोड़ता था. அப்படிதான் அந்த சூழ்நிலை நான் இருந்தேன். वैसे ही उस परिस्थिति में मैं जीता था. அந்த இந்த வசனத்துக்காக சொல்ல வரேன். அன்னைக்கு நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனம் அப்படியே உள்ள இருந்து வருது எனக்கு. तो इस वचन के लिए मैं कहने जा रहा हूं, तो उन दिनों में जब मैं इस प्रकार से सोच रहा था, तो ये वचन ऐसे ही मेरे अंदर से निकल रहा है. நான் அப்போ திடீர்னு என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துட்டு இருக்கு. तो अचानक से मेरे आंखों से जो है आंसू निकलने लगा. ஏன்னா எந்த ஒரு மனுஷன் கூட இப்படி சொல்ல முடியாது நமக்கு. क्योंकि कोई मनुष्य हमसे इस प्रकार की बातों को नहीं कह सकते हैं. நம்முடைய சூழ்நிலையை அறிந்து தெரிஞ்சவங்க அவங்க இது மாதிரி ஒரு ஆறுதல் சொல்ல முடியாது. जो हमारी परिस्थितियों को जानता है वे भी इस प्रकार का एक दिलासा या तसल्ली हमें नहीं दे सकते हैं. நான் என்னதை நினைச்சேனோ ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி இல்ல மகனான்றாரு. तो जो कुछ मैंने सोचा, लेकिन परमेश्वर मुझसे कहा नहीं, ऐसा नहीं है. நான் என்னோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துச்சு. तो उस समय मेरे आंखों से आंसू बहने लगा. பாக்கிராணி அன்னைக்கு லீவ் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்துச்சு. और उन दिनों में जो दीदी है, बागीरानी दीदी, वो भी छुट्टी लेकर के मेरे बगल में बैठी थी. அது கேட்டுச்சு என்கிட்ட. उन्होंने मुझसे पूछा, ரொம்ப வலிக்குதா அழுகிறீங்கன்னு கேட்டுச்சு. बहुत दर्द हो रहा है क्या, रो रहे हो? நான் இல்ல அப்படின்னு நான். तो मैंने कहा नहीं. அப்படிப்பட்ட அந்த பாருங்க அந்த வசனத்தை பாருங்க, அதாவது அவனுக்கு என் சமாதான உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. तो यहाँ पर हम देख सकते हैं कि मैं उससे शांति की वाचा बांधता हूं करके परमेश्वर यहाँ कह रहा है. நீங்க பக்தி வைராக்கியமா இருக்கும் பொழுது நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து போறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை தந்து உங்களை ஆறுதல் படுத்துவார். आप जब भक्ति और धुन के साथ रहेंगे और उस समय में यदि आप निराश रहेंगे, तो परमेश्वर आपको इस प्रकार के वाचा, शांति की वाचा आपके साथ बांधेगा. ஒருவேளை நீங்க உண்மையிலே பக்தி வைராக்கியமா இருக்கலாம், हो सकते हैं कि आप सच में भक्ति और धुन के साथ रहते हो, ஆனா சில நேரத்துல அதை நீங்க வெளிப்படுத்தணும். लेकिन आप उस धुन और उस भक्ति को प्रकट करना है कुछ समयों में. இப்போ ஒரு பிளேயர்னு வச்சுங்க, मान लीजिए एक प्लेयर है ना, खिलाड़ी है. அவங்க பிளேயர்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒரு கேம்ல போயிட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிப்பாங்க. तो वे लोग क्या करते हैं, किसी तरह का खेल कूद में जाकर प्रतियोगिता में भाग लेकर के वो जीतते हैं. எல்லா ஏரியாலும் அதே மாதிரி தான். அவங்க யாராவது அது இருந்தாங்கன்னா அதுல அவங்க ஷைன் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை विन பண்ணுவாங்க. हर एक बातों में वे लोग उसमें शामिल होते हैं और जीतने का प्रयास करते हैं. அதனால நீங்க ஒருவேளை நீங்க உங்களுக்கு நானும் பக்தி வைராக்கியம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல நீங்க வெளிப்படுத்துறீங்க அதையும் பார்க்கணும் நீங்க. तो यदि आप कहते हैं कि मैं धुन और भक्ति रखता हूं, तो कई जगहों में, कई समयों में उसे प्रकट करना पड़ता है. பினகாசை வாழ்க்கையில மறக்காதீர்கள். पिनहास के जीवन को भूलिएगा मत. ஆண்டவர் பாருங்க எத்தனை எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அவருடைய ஆண்டவருடைய சாபத்தை அங்க நிறுத்தப்படுகிறத பார்க்கிறோம். देखिएगा परमेश्वर उसके इस क्रिया से किस प्रकार से उसे आशीष करता है और उसके साथ वाचा बांधता है और उसके द्वारा इजरायलियों को भी शांति दे रहा है. ஒருவேளை நாளைக்கு என்னைய பார்க்கும்போது எனக்கு சில குறைகள் இருந்துச்சுன்னா நீங்க நேரா சொல்லலாம், தவறு கிடையாது. हो सकता है कल के दिन यदि आप मेरे अंदर भी किसी तरह का कमी को देखे, तो उस कमी को बताना वो कोई गलत नहीं है. ஒருவேளை அது தேவனுக்கு விரோதமான காரியமா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க சொல்றது தப்பு கிடையாது. तो यदि आप मेरे अंदर में परमेश्वर के विरोध में कोई बातों को देखेंगे
यदि उसे आप कहेंगे तो गलत नहीं है। நீங்க ஆண்டவருடைய கோபாக்கினை என்னிலிருந்து நீங்க எடுத்து போட முடியும். तो उस समय परमेश्वर का कोप का जो अग्नि है वो मेरे ऊपर से आप उठाएंगे, அதற்கு நீ காரணமா இருப்பீங்க. उसके लिए आप एक कारण बनेंगे। நம்ம अनेक நேரத்துல அதை மறந்து போறோம். कई बार हम उसे भूल जाते हैं। நமக்கு என்ன அது நமக்கு என்ன இந்த வம்பு, क्यों हमें क्या काहे का बेकार का जोखिम उठाना। இந்த திடீர்னு ஒரு காரியம் ஞாபகம் வருது. अचानक से एक बात याद आ रहा है। கர்த்தருக்கு சித்தமான அடுத்த தடவை நான் சொல்றேன். ठीक, अगर परमेश्वर की इच्छा हो तो अगली बार मैं कहूंगा। இந்த இடத்துல நம்ம அதனால கடைசி 13ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். अगला आखिरी जो 13 वचन को पढ़ करके हम समाप्त करेंगे। அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் என்று பார்க்கிறோம். देखिएगा 13 वचन में पढ़ रहा हूँ। और वह उसके लिए और उसके बाद उसके वंश के लिए सदा के याजक पद की वाचा होगी, क्योंकि उसे अपने परमेश्वर के लिए जलन उठी और इसने इजरायलियों के लिए प्रायश्चित किया। கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான சகோதர சகோதரிகளே, मसीह में प्रिय भाई बहनों, இன்னைக்கு உங்களுக்குள்ள பக்தி வைராக்கியம் இருக்கும் பொழுது அது உங்களை மாத்திரம் இல்ல, உங்க சந்ததியை காப்பாற்றுகிறது பார்க்கிறோம். यदि आज आपके अंदर वो भक्ति और वो धुन है तो वो आपको ही नहीं बल्कि आपके आने वाले वंश को भी वो बचाएगा। நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கைன்னு சொல்றாரு அவர். यहाँ और साथ में Covenant. हाँ, सदा के याजक पद की वाचा भी हमसे बांधते हैं। அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பினெகாசுக்கு தேவன் கொடுத்தார். उस प्रकार का एक आशीष को परमेश्वर ने पियास को दिया। அவன் என்ன செய்தான்? उसने क्या किया? தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தினான். वो उसने अपने भक्ति और धुन को उसने प्रकट किया। இந்த சாப்டர் படிச்சீங்கன்னா ஒருவேளை நீங்க வந்து வேற ஆங்கிள் கூட பார்க்கலாம். यदि आप इस भाग को पढ़ेंगे तो आप दूसरे दृष्टिकोण से देख सकते हैं। ஆனா அன்றைக்கு நான் படித்து நான் எத்தனையோ வருடங்களாக நான் अनेक முறை இந்த வேதத்தை படிச்சு முடிச்சிருக்கிறேன். मैं कई साल इस भाग को कई बार पढ़ा हूँ। பைபிள் முழு பைபிளையும் நான் अनेक நேரம் படிச்சு முடிச்சிருக்கிறேன். और पूरा संपूर्ण बाइबल को मैं कई बार पढ़ करके समाप्त किया हूँ, पूरा किया हूँ। அந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு எனக்கு வரல. लेकिन उन दिनों में इस प्रकार की एक प्रकटीकरण मुझे नहीं मिला। இந்த வசனத்தை குறித்த ஒரு தெளிவு எனக்கு வரல. इस वचन के प्रति एक सही दृष्टिकोण मुझे नहीं मिला। ஏன் இப்போ கிடைச்சிச்சுன்னா, क्यों अभी मुझे मिला? இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் நம்மள எதிர்பார்க்கிற காரியம் பக்தி வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு பேசும்படியாக இந்த காலையில் காண்பித்திருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். क्योंकि आज मैं इस प्रकार से विश्वास करता हूं कि परमेश्वर हमारे अंदर आपके अंदर वो भक्ति और उस धुन को देखना चाहता है। யாரெல்லாம் பக்தி வைராக்கியம் காட்ட ஆயத்தமா இருக்கிறீங்க? कितने लोग वो भक्ति और वो धुन परमेश्वर के प्रति दिखाने के लिए तैयार हैं? हाथों को उठा करके दिखाइए। கர்த்தர் பினகாசை போல உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर पिनहास के समान आप सबों को आशीष देने पाए। கடைசியாக கன்க்ளூஷன், आखिरी निष्कर्ष में देखेंगे। இந்த பாவத்தை நிமித்தம் தான் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய காரியத்தை செய்தார் பார்க்கிறோம். हम जान सकते हैं कि वो पाप के चलते ही पिनहास ने इस प्रकार का कार्य को किया। அவருடைய நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க அந்த அதிகாரத்தை. आप जा करके घर पे जा करके इस अध्याय को पढ़कर देखिए। என்னாகும் 25ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. गिनती 25 अध्याय को पढ़कर देखिए। நான் அந்த சில கூகுள்ல போயிட்டு அது குறித்து பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. और जब मैं गूगल में डाल करके कुछ जानकारियों को ले रहा था तो मुझे कुछ जानकारियां मिली। ஆனா நான் எனக்கு நேத்து கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், நான் புது ஒரு ரெவலேஷன் வந்துட்டே நான் எப்படி பிடிக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். तो मैं घर पे भी कह रहा था, अपने पत्नी से कह रहा था, नया नया प्रकाशन नया नया प्रकटीकरण मिल रहा है, तो ऐसा मिलता रहेगा तो मैं इसको कैसे पूरा करूंगा। என்ன செய்தி கொடுக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு கற்பதை நமக்கு உண்டுன்னு தெரியும். क्योंकि जो संदेश देते हैं उनको पता है कि संदेश देना कितना तकलीफ की बात है या कितना उसमें कितना पीड़ा होता है। அதனால இந்த காலையில கூட வந்து வரதுக்கு முன்பாக கூட அந்த செய்தியை நான் வந்து டச் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். क्योंकि आज के सुबह यहाँ आने से पहले भी मैं इस संदेश को जो है थोड़ा सा देख करके आया था। ஏன்னா எனக்கு ஒரே பாரம் தான் உண்மையில. क्योंकि मेरे अंदर एक बोझ था सच में। நம்ம சுற்றி பாருங்க, थोड़ा चारों तरफ देखिए, நமக்கு விரோதமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். हमारे विरोध की बातें हम देखते हैं। நம்ம கடந்த நாட்களில் இங்கே நிம்மடியில் கூட வந்து நாங்கள் ஒரு நாள் போயிருக்கும்போது ஆலயத்தில் போயிருக்கும்போது அங்கே ஹூர்காங்கிற கிராமத்துலேருந்து சிலவங்க வந்து அங்கே உள்ள மிரட்டிட்டு போனதை நான் பார்த்தோம். तो पिछले दिनों हम वहाँ निम्याडी कलिशा में गए थे, तो बगल के गांव हुरका नामक एक गांव से कुछ लोग आ करके हमें वहाँ पर डरा कर धमका करके गए। இன்னைக்கு சபை நடத்துறவங்க மாத்திரம் நமக்கு வந்து துன்பம் கிடையாது, இந்த கஷ்டம் கிடையாது. சபை நடத்துறவங்க மாத்திரம்
केवल जो सभाओं को या कलीसियाओं को चलाने वालों को ही केवल दुख और तकलीफ नहीं है। நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனுக்கே பயங்கர ஒரு பயமுறுத்தல் இருக்குது பாக்குறோம். आज देखिएगा मसीह संस्थानों को भी जो है, जो शिक्षा संस्थानों को भी जो है एक बहुत बड़ा विपत्ति का एक समय में हम जी रहे அதனால हैं। ஒரு கலிசா சபையை நடத்துறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, அவங்கள தான் பாடுன்னு நினைக்க கூடாது. तो आप ये मत सोचिएगा कि जो कलीसिया चलाते हैं, सुसमाचार सुनाते हैं, केवल सतावट उन्हीं के लिए है। யூபில பாத்தீங்கன்னா நிறைய பெர்சிக்யூஷன் இருக்கு நான் பாக்குறோம். अगर आप यूपी में देखेंगे तो वहां पर बहुत सारे सतावट की बातें हो रही है। ஒன்லி சர்ச் மட்டும் மாத்திரம் கிடையாது, केवल कलीसियाओं को ही नहीं सताया जा रहा है। ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணாலும் பிரச்சனை இருக்குது. अस्पताल में कार्य करता है उनको भी सताते हैं, और मसीह जो शिक्षा संस्थान है उन्हें भी सताते हैं। कहीं भी कार्य करिए, मसीह कार्य जहाँ भी चलता है वहाँ सतावट आ रही है। அதனால பிரியமான கால வேளையில इसीलिए मेरे प्रिय लोग, आज की सुबह ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பக்தி வைராக்கியம். परमेश्वर हमारे अंदर जो दो बातों को देखता है वो है हमारे अंदर की भक्ति, हमारे अंदर का धुन। ஒருவேளை நீங்க பக்தியோட மாத்திரம் நீ வந்திருந்தீங்கன்னா, यदि आज की सुबह यदि आप केवल भक्ति के साथ आए हैं तो இன்னைக்கு பக்தி வைராக்கியத்தோடு திரும்பி சொல்லணும். आप भक्ति और धुन के साथ वापस जाना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் அந்த பக்தி வைராக்கியமானது மற்றவர்களை பாவத்திலிருந்து காப்பதற்கு அது பிரயோஜனம் உதவியா இருக்குது. क्योंकि हमारा जो भक्ति और जो हमारा धुन है वो दूसरों को पाप से छुड़ाने का उसमें अनुग्रह है। நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கும். वो जो है वो भक्ति और जो धुन पहले हमारा जीवन को बचाएगा, மற்றவர்களுக்கு பாதுகாக்க முடியும், दूसरों को भी बचाएगा। நம்ம अनेक நேரங்களில் ஆத்மா பாரத்தோட நம்ம இருக்கலாம். हमें अनेक समयों में हम आत्माओं के प्रति बोझ के साथ रहते हैं। அந்த பாரத்தை நம்மளுடைய கிரியையில காண்பிக்கணும். उस बोझ को हमें क्रिया में दिखाना है। ஆமா, நம்ம உட்கார்ந்துட்டு எனக்கு ஆத்மா பாரம் சொல்லக்கூடாது. हम केवल एक जगह पर बैठ करके मुझे आत्माओं के प्रति बोझ है, आत्माओं के प्रति बोझ है कहते ही नहीं रहना है। சில சூழ்நிலை நீங்க வெளியே போக கூடாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். कई बार आप जो परिस्थिति जहाँ बाहर जाने का कोई परिस्थिति ना, सही परिस्थिति ना हो, இல்ல அங்க இருக்கிற சில மக்கள் நிமித்தம் இல்ல வேலை நிமித்தம் நம்ம அவர்களை நாம अनेक நேரங்கள் நம்ம காயப்படுறோம், நம்ம கரை போடுறோம். क्योंकि लोगों के चलते या परिस्थिति के चलते हम लोगों के द्वारा हम घात किए जाते हैं, हम दुखित होते हैं, हम पीड़ित होते हैं। இந்த நாளில் நம்ம ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட? आज की सुबह परमेश्वर हमसे क्या उम्मीद रखता है? அதனால தேவனுக்கு நம்ம வந்து பக்தி வைராக்கியமா இருக்கும் பொழுது, जब हम परमेश्वर के प्रति धुन और भक्ति को दिखाएंगे, ஆண்டவர் अनेक நேரங்கள் अनेक இடத்துல நிறைய பாராட்டி இருக்கிறாரு. நிறைய பேர் பாராட்டி இருக்கிறாரு. परमेश्वर कई लोगों को जो है उत्साहित किए हैं, प्रोत्साहित किए हैं, எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன்லாம் சொல்லியிருக்கிறாரு. और परमेश्वर ने कहा मेरे हृदय के योग्य व्यक्ति करके भी कहे हैं। அதனால பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவன், जो भक्ति और धुन को दिखाते हैं, தேவனிடத்திலிருந்து பாராட்டை பெற்றுக்கொள்வார். परमेश्वर से वो बड़ाई को प्राप्त करता है। நீங்க ஒருவேளை பக்தி வைராக்கியம் காட்டினீங்கன்னா, यदि आप वो भक्ति और धुन को दिखाएंगे தேவனிடத்திலிருந்து பாராட்டை பெற்றுக்கொள்வீங்க. तो आप परमेश्वर से प्रशंसा और बड़ाई को पाएंगे। அப்ரிசியேஷன் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. आप बड़ाई को और प्रशंसा को पाएंगे। கடைசியாக இந்த ஒரு ஜான் யோவன் சொல்லி ஒரு தேவ மனிதன் எப்படி எழுதியிருக்கிறாரு. और आखिरी में जॉन योवन नाम एक ஜான் ஓவன்ங்கற जॉन ओवन नामक एक परमेश्वर के दास ने इस प्रकार से लिखा है। मॉडिफिकेशन ऑफ सिनங்கற ஒரு புக்ல அப்படி எழுதினார் அவரு. मॉडिफिकेशन ऑफ सिन, मॉडिफिकेशन ऑफ सिन नामक एक पुस्तक को लिखे அவர் என்ன சொல்றாருன்னா, उस क्या कह रहा है, நீங்க இந்த பாவத்தை கொண்டு விடுங்க, आप जो है पाप को मार डालो, இல்லனா பாவம் உங்களை கொன்னுடும், नहीं तो पाप आपको मार डालेगा। இன்னைக்கு நம்ம வந்து பாவத்தையும் பாவத்தில் இருக்க மக்களையும் மீட்டுக்கொள்ள முடியாத ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். आज के दिन परमेश्वर ने आपको पाप में जो पड़े हैं उन पापियों से और उनके पाप से छुड़ाने के लिए परमेश्वर ने हमें बुलाए हैं। அதனால நான் முதலாவது சொன்னது போல இந்த நாளில் நான் முழுமையா விசுவாசிக்கிறேன் தேவனுடைய சித்தம் இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களோட கூட பகிர்ந்து கொள்வோம் என்பது. तो जैसे मैंने पहले भी कहा कि ये पूरा परमेश्वर की इच्छा है कि आज ये जो बात मैं आपसे कह रहा हूँ वो परमेश्वर की इच्छा है। அதனால உங்களை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். इसीलिए अपने आप को जांच करके देखिए, என்னுடைய பக்தி எப்படி இருக்குது, मेरा भक्ति किस प्रकार का है, பக்தி வைராக்கியம் எப்படி இருக்குது, मेरा धुन किस प्रकार का है। ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கலாம், परमेश्वर से हम कह सकते, पूछ सकते हैं, ஆண்டவர் அதுக்கு நமக்கு உதவி செய்வார். परमेश्वर हमें सहायता करेंगे। ஏனென்றால் அந்த பாவத்தின் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் தான் அந்த பெனகாஸ் வந்து அவனுடைய கிரியையை காண்பித்தான். क्योंकि इजरायलियों के पाप के चलते ही पिनहास अपने क्रियाओं को वहां पर दिखाए। இன்னைக்கு நம்ம சுற்றி நிறைய பாவமான காரியங்கள் இருக்குது. आज हमारे चारों तरफ हमें घेरे हुए कई तरह की पाप की बातें हैं। நம்முடைய கையில இருக்குது, நம்முடைய வீட்ல இருக்குது, நம்ம சுற்றி இருக்குது, हमारे हाथ में है, हमारे घर में है, हमारे चारों तरफ है। நீங்க பக்தி வைராக்கியத்தோட இல்லன்னா பாவம் உங்களை மேற்கொண்டுரும். यदि आप भक्ति और धुन नहीं दिखाएंगे तो वो पाप आपके ऊपर प्रभुता करेगा। நம்ம ஜெபிக்கலாம். हम प्रार्थना करें।